வீட்டுக்கு யாராவது முக்கியமானவ வருவா, வீடு எப்படி வைப்பீங்க நீங்கள்? நல்லா அழகாக வச்சுருப்போம் சார், தொடச்சி சுத்தமாக. சரி, பெருமாள் கோயிலில் போனால் ஒரு வாசம் அடிக்கும் பார்த்துருக்கல? ஆமாம், இந்த தீர்த்த வாசம் அடிக்கும். அந்த மாதிரி இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தீர்த்த பொடி அரைச்சி ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு நல்லா பொடி பண்ணி ஃபஸ்ட்டே என்ன பண்ணோம், ஒரு தீர்த்தத்தில் போட்டு வீடு முழுக்க தெளித்து விட்டுறணும். எப்படின்னா, ஒரு தர்பை ஒரு மாவில் போட்டு வீடு முழுக்க தெளித்து விட்டு, அதுக்கப்புறம் கையில் மருதாணி இட்டுண்டு இந்த வாட்டி யாரெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோ, ஏன்னா சந்தோஷமான விஷயம் இல்லையா கோகுலாஷ்டமி, இப்படி கையில் போட்டுண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா வீட்டில் வந்து சுவாமியினுடைய பாதம், வீட்டில் குழந்தை இருந்தால் குழந்தையுடைய பாதம் வைப்போம், இல்லைன்னா சுவாமியினுடைய பாதம் வச்சு அதை வீட்டினுடைய சுவாமி ரூம் வரைக்கும் கொண்டு போய் வாசல்லேருந்து கொண்டு போகிற வழக்கங்கள் நமக்கு இருக்கும். இதை நம்ம எப்பவும் போல் பண்ணி இந்த வாட்டி புதுசாக